வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் உதயராஜா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அறிவியலில் முழு மதிப்பெண்கள் பெறுவது எப்படி, அதாவது டிஎன்பிஎஸ்சி சயின்ஸ் ஸ்டடி பிளான் 2024. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக காண்பிக்கும். ஓகே, இப்போது வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். வருகின்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் சயின்ஸில் நம்ம எப்படி வந்து முழு மதிப்பெண்கள் பெறுவது, அது தொடர்பாக எந்தெந்த பாடப்பகுதியை நம்ம வந்து படிக்கலாம். சரிங்களா? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் ஏ. சரிங்களா? அதாவது பார்ட் 1. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ வந்து நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தை எடுத்துங்க. 6ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத்தில் உள்ள அந்த பாட தலைப்புகள் அடங்கிய பேஜஸ் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் டிஸ்பிளேயில். அதை பாருங்கள். இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் மொத்தம் 4 பாட தலைப்புகள், இது தொடர்பாக எந்தெந்த புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எதை படிக்க வேண்டும், அதுதான் நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இப்போ அளவீடுகள்னால் வந்து வேறு எந்தெந்த புக்கில் இருக்குது, இப்போ 7ஆவதில் எந்த தொகுதியில் இருக்குது, 8ஆவதில் எந்த தொகுதியில் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து விசையும் இயக்கமும், இது எந்தெந்த பேஜஸில் இருக்குது, எப்படி படிக்க வேண்டும். சரிங்களா? அது நான் சொல்ல போகிறேன். ஸோ அடுத்து வந்து நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். சரிங்களா? அப்போ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் என்ன இருக்கோ அது தொடர்பாக நம்ம வந்து படிங்க. அதான் நமக்கு வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, முழு மதிப்பெண்கள் பெறுவதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்தும். சரிங்களா? அப்புறம் வந்து 4ஆவது பாடம் வந்து தாவர உலகம். ஆக அந்த 4 பாடங்கள் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை எங்கெல்லாம் இருக்குது, எப்படி படிக்க வேண்டும். ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சயின்ஸில் சிலபஸில் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அளவீடுகள்ங்கிற ஒரு பாடத்தலைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அளவீடுகள் வந்து 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை எங்கெல்லாம் இருக்குது, எப்படி படிக்க வேண்டும், அதுதான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து 6ஆம் வகுப்பு முதல் பருவம். சரிங்களா? 6 ப்ராக்கெட்டில் வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் வந்து சரிங்களா, முதல் பாடத்திலேயே வந்து என்ன அப்படின்னா, இந்த அளவீடுகள் தொடர்பான கருத்துக்கள் வந்து அதில் இருக்குது. அப்போ வந்து என்னென்னா, 6ஆம் வகுப்பு நீங்கள் முதல் பருவம் வந்து படிக்க வேண்டும், இந்த அளவீடுகள் தொடர்பான கருத்துக்கள் படிப்பதற்கு. ஸோ அடுத்து வந்து நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு முதல் பருவம். சரிங்களா? 7ஆம் வகுப்பு முதல் பருவம் நீங்கள் வந்து படிக்க வேண்டும். அடுத்து வந்து நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா, 8ஆம் வகுப்பு முதல் பாடம். சரிங்களா? இப்போ 8ஆம் வகுப்பு வந்து ஃபுல் டேம் எடுத்துங்க. இப்போ வந்து ஏற்கனவே வந்து டேம் வைஸ் இருந்துச்சு, அதை நீங்கள் விட்டுருங்க. இப்போ புது புக்கு, அதாவது 8th வந்து ஃபுல் டேம் புக் இருக்குது. சரிங்களா? அனைத்து பாடங்களும் அடங்கிய புத்தகம் இருக்குது, அதை நீங்கள் வந்து வாங்கிங்க. அதில் வந்து 8ஆம் வகுப்பு முதல் பாடத்திலேயே வந்து என்ன அப்படின்னா அளவீடுகள் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன படிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, 9ஆம் வகுப்பு முதல் பாடம். 9ஆம் வகுப்பு முதல் பாடம். சரிங்களா? ஸோ இதில் தான் வந்து என்ன அப்படின்னா அளவீடுகள் தொடர்பான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க, எது எடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதனுடைய அடிப்படை அளவு வந்து கேட்பாங்க. சரிங்களா? பேசிக்காக எத்தனை இருக்குது அப்படின்னா மொத்தம் 7 தான் இருக்குது. அந்த அடிப்படை அளவுகளுடைய அழகுமுறை என்னன்னு கேட்பாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளாக வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து நிறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிலோகிராம் அப்படின்னு சொல்லலாம். வெப்பநிலை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கெல்வின். வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கெல்வின் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து மின்னோட்டம். சரிங்களா? மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகுமுறை வந்து என்ன அப்படின்னா ஆம்பியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒளிச்செறிவுனா என்ன அப்படின்னா கேண்டிலா. அப்புறம் பொருளின் அளவு வந்து என்ன அப்படின்னா மோல். இது நமக்கு பேசிக்காக தெரிய வேண்டிய சில விஷயங்கள். அப்போ வந்து அடிப்படை அளவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 7 இருக்குது. அதனுடைய எஸ்ஐ அலகுமுறை என்ன, இது ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சயின்ஸில் இது வந்து நமக்கு பேசிக்காக வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழி அளவுகள். சரிங்களா? இதுவும் வந்து என்ன அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதிலேருந்து நம்மளுக்கு எடுத்திருக்காங்க. சரி, இந்த வழி அளவுகளில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பரப்புனா என்ன. சரிங்களா? பரப்புனா என்ன, பருமன்னா என்ன, அடர்த்தினா என்ன, டென்சிட்டினா என்ன, அப்புறம் வந்து திசைவேகம்னா என்ன, உந்தம்னா என்ன, முடுக்கம்னா என்ன, விசைனா என்ன,
அழுத்தம்னா என்ன, அப்புறம் ஆற்றல்னா என்ன, பரப்பு இழுவிசை. சரிங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்கப்படக்கூடிய அந்த வார்த்தைகள். இதிலிருந்து நமக்கு வினாக்கள் எடுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஃபஸ்ட்டு என்ன மீனிங், என்ன இதற்கு வந்து எக்ஸ்பிளைன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இப்போ பரப்புனா என்ன, பருமன்னா என்ன, ஸோ இதை வந்து உங்களுக்கு பிரித்து பார்க்க தெரியணும். ஓகேங்களா. அப்போ வந்து இந்த வழி அளவுகள்லேருந்து உங்களுக்கு வந்து நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் வந்து உங்களுக்கு எடுத்திருக்காங்க. பரப்பு, பருமன், அடர்த்தி, திசைவேகம், உந்தம், முடுக்கம், விசைனா என்ன. இப்போ விசையினுடைய அலகு வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், நியூட்டன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அழுத்தத்தினுடைய விசையினுடைய அலகு வந்து நியூட்டன் சொல்கிறோம். இப்போ அழுத்தத்தினுடைய அலகு வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அழுத்தத்தின் அலகு பாஸ்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஆற்றலின் அலகு வந்து ஜூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மாதிரி வந்து என்ன அப்படின்னா அது தொடர்பான கருத்துக்களை நம்ம வந்து படித்து வச்சுருக்கணும். ஓகேங்களா. இப்போ வழி அளவுகளில் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொஸ்டின் நமக்கு எடுக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அடர்த்தி வந்து ஏற்கனவே வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா. அடர்த்தினா என்ன, டென்சிட்டி. இதில் வந்து என்ன அப்படின்னா அடிக்கடி கேட்கக்கூடிய வினாக்கள் வந்து என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பாதரசத்தினுடைய அடர்த்தி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாதரசம் அப்படின்னா நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெர்க்குரி, அதோடைய வேறு பெயர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெர்க்குரி அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹச்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா. ஹச்ஜினா என்ன அப்படின்னா மெர்க்குரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதனுடைய அடர்த்தி எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 13,600 கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. எப்படி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இரும்பு வந்து பாதரசத்தில் வந்து மிதக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு வந்து ஒரு வெயிட்டான பொருள் இருந்தாலும் வந்து அது வந்து பாதரசத்தில் மிதக்குமானா அது வந்து மிதக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய டென்சிட்டி, அதனுடைய அடர்த்தியின் காரணமாக இரும்பை விட பாதரசத்தினுடைய அடர்த்தி வந்து அதிகம். சரிங்களா. இப்போ இரும்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இரும்பினுடைய அடர்த்தி வந்து என்ன அப்படின்னா 7,800 தான். சரிங்களா. 7,800 கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ வந்து என்னென்னா இந்த இரும்பானது வந்து எதில் மிதக்கும், பாதரசத்தில் வந்து மிதக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. மூன்றாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தங்கத்தினுடைய அடர்த்தி. சரிங்களா. தங்கத்தினுடைய அடர்த்தியை பாருங்கள், பாதரசத்தை விட அதிகமாக இருக்குது. இப்போ பாதரசத்தை விட அதிகமாக இருக்குன்னு எவ்வளோ இருக்குது, 19,300 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். ஆக பாதரசத்தை விட அடர்த்தி எது அதிகம் அப்படின்னா தங்கத்தினுடைய அடர்த்தி. ஆக இப்படி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் எடுக்க போகிறாங்க. ஆக வந்து அடர்த்தினா என்ன, அதனுடைய வழி அளவுகளை நம்ம வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா இப்போ திசைவேகம்னா என்ன, உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். திசைவேகம்னா என்ன அப்படின்னா இடப்பெயர்ச்சி பை காலம். அதே மாதிரி வந்து முடுக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசைவேகம் பை காலம். அப்புறம் வந்து அழுத்தத்தினுடைய அலகு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாஸ்கல். அப்புறம் வந்து வெப்பத்தினுடைய அலகு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வேலையினுடைய அலகும் வந்து என்ன தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஜூல் தான் வந்து சொல்கிறாங்க. வேலையினுடைய அலகு வந்து ஜூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா உந்தம்னா என்ன அப்படின்னா நிறை இன்ட்டு திசைவேகம். உந்தம்னா என்ன, நிறை இன்ட்டு திசைவேகம். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அடுத்து விசைனா என்ன, ஸோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். விசைனா என்ன அப்படின்னா நிறை இன்ட்டு முடுக்கம். நிறை இன்ட்டு முடுக்கம், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விசை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். விசையினுடைய அலகு வந்து என்ன அப்படின்னா நியூட்டன். விசையினுடைய அலகு வந்து என்ன, நியூட்டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து ஆற்றலின் அலகு. சரிங்களா. ஆற்றலை வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஆற்றலை வந்து ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியுமே தவிர ஆற்றலை வந்து நம்ம வந்து அழிக்க முடியாது. ஸோ அந்த ஆற்றலினுடைய அலகு வந்து என்ன அப்படின்னா ஜூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா வெப்பநிலையின் அலகு. சரிங்களா. அதாவது வெப்பத்தினுடைய அலகுன்னா நம்ம வந்து கலோரி அப்படின்னு சொல்லலாம். வெப்பநிலையினுடைய அலகு வந்து என்ன அப்படின்னா கெல்வின். சரிங்களா. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், பார்த்துக்கணும். வெப்பநிலையா இல்லை வெப்பமானு பார்த்துங்க. வெப்பநிலையினுடைய அலகு தான் கெல்வின் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். குரூப் 4க்கு நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்னா சயின்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாடப்பகுதி வந்து விசையும் இயக்கமும். சரிங்களா. இந்த பாடம் வந்து 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை எங்கே இருக்குது, எப்படி படிக்க வேண்டும், சரிங்களா, எதையெல்லாம் படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விசையும் இயக்கமும். சரிங்களா. இது நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதலில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவம்.
இந்த 6 ப்ராக்கெட்டில் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில், அதிலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 6ஆம் வகுப்பு முதல் பருவம் எத்தனாவது பாடம்? 2வது பாடம். இசையும் இயக்கமும் எங்கே இருக்குது? 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் 2வது பாடம் இருக்குது. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா 7ஆம் வகுப்பில் முதல் பருவம். 7ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் எத்தனாவது பாடம்? 2வது பாடம். எத்தனாவது பேஜ் அப்படின்னா பேஜஸ் வந்து 14வது பக்கத்தில் வந்து அந்த பாடத்தலைப்பு இருக்குது. விசையும் இயக்கமும் தொடர்பான கருத்துக்கள் வந்து அங்கு இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா 8ஆம் வகுப்பில் ஃபுல் டேம், அதாவது நான் வந்து 8ஆம் வகுப்பு பக்கத்தில் வந்து ப்ராக்கெட்டில் 1 2 அப்படின்னு கொடுக்கல, 8ஆம் வகுப்பு அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது வந்து என்னென்னா முழு புத்தகம், சரிங்களா, ஃபுல் டேம். அதாவது அப்போ 8ஆம் வகுப்பில் 2வது பாடம். 8ஆம் வகுப்பில் 2வது பாடம் என்ன பாடம் அப்படின்னா விசையும் அழுத்தமும் அப்படின்னு சொல்லி பாடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலிருந்து நீங்கள் வந்து படிக்க வேண்டும் டிஎன்பிஎஸ்சிக்கு. ஸோ அடுத்து வந்து 9ஆம் வகுப்பில் வந்து எந்த பாடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பில் இயக்கம்ங்கிற ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலிருந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் எடுப்பாங்க, சரிங்களா. இறுதியாக 10ஆம் வகுப்பில் என்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இயக்க விதிகள். 10ஆம் வகுப்பில் இயக்க விதிகள்ங்கிற ஒரு பாடத்தை படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த விசையும் இயக்கமும் வந்து ரொம்ப கவர் ஆகிடும், சரிங்களா. சரி, வேறு இதில் என்ன முக்கியமாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இயக்க சமன்பாடுகள்னால் என்ன, சரிங்களா. என்ன கேட்பாங்க? இயக்க சமன்பாடுகளை நீங்கள் அதில் தெளிவாக படிச்சிங்க, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னா எந்த வார்த்தை தொடர்பாக கேட்பாங்க அப்படின்னா மைய நோக்கு விசைனா என்ன, சரிங்களா. மைய நோக்கு விசைனா என்ன, அப்புறம் வந்து ஈர்ப்பு விசைனா என்ன, சரிங்களா. இப்போ புவியினுடைய ஈர்ப்பு விசை அதெல்லாம் சொல்கிறோம்ல. அப்போ வந்து இந்த புவியினுடைய ஈர்ப்பு விசை தொடர்பான நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து இடம்பெறலாம். அப்புறம் மைய நோக்கு விசைனா என்ன, மைய விலக்கு விசைனா என்ன, இது தொடர்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாடப்பகுதியில் எடுத்து நீங்கள் படிக்க வேண்டும். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா இயக்க சமன்பாடுகள், இது அடிக்கடி வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய கொஸ்டின். அதாவது இயக்க சமன்பாடுகள்லாம் என்ன பார்த்திங்க அப்படின்னா v = u + at, சரிங்களா, இது ஒரு சமன்பாடு. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா s = ut + ½ at², சரிங்களா, இது ஒரு சமன்பாடு. ஸோ அடுத்து வந்து v² = u² + 2as, சரிங்களா, இது ஒரு சமன்பாடு. அப்போ இந்த இயக்க சமன்பாடுகள் 3ஐயும் நீங்கள் தெளிவாக படித்து வச்சுங்க. ஸோ அடுத்து வந்து நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா உறுதி சமநிலைனா என்ன, உறுதியற்ற சமநிலைனா என்ன, சரிங்களா. ஸோ ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன கண்டென்ட்டில் படிக்கணும், என்னென்ன வந்து தலைப்பு ரீதியாக படிக்கணும், எந்த வார்த்தைகள் அது ரொம்ப முக்கியங்கிறது வந்து அதுக்குள்ளே மீனிங் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து விசையும் இயக்கம் உள்ள இயக்க சமன்பாடுகள் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. மைய நோக்கு விசைனா என்ன, ஈர்ப்பு விசைனா என்ன, உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை, இதெல்லாம் உங்களோட புக்கில் நல்லா விளக்கமாக கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாடப்பகுதி வந்து நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், சரிங்களா. அடுத்த பாடம் வந்து நான் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். இது வந்து என்ன அப்படின்னா அதாவது நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள பாடங்களில் வந்து பார்க்குறோம். அது வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது, எப்படி படிக்க வேண்டும், அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டைரெக்டாக வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் வந்து சிலபஸில் இல்லை, இருந்தாலும் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது, ஓகேங்களா. அது மட்டும் நீங்கள் வந்து பார்த்துங்க, அது எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன், சரிங்களா. இது வந்து அறிவியலில் முழு மதிப்பெண்கள் பெறுவது எப்படி பார்ட் 1 தான், சரிங்களா. இன்னொரு 2 வீடியோஸ் இருக்குது, அதே நீங்கள் வந்து முழுமையாக நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறப்போ உங்களுக்கு வந்து அது நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும், சரிங்களா. இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாம். இப்போ வந்து 3வது பாடம் வந்து என்ன அப்படின்னா நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள். இதில் வந்து நம்ம என்ன படிக்க வேண்டும் அப்படின்னா 6ஆம் வகுப்பில் முதல் பருவம், 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் எத்தனாவது பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது பாடம், சரிங்களா. 3வது பாடம் நம்ம வந்து படிக்கணும், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் இந்த பாடம். ஸோ அடுத்து வந்து 6ஆம் வகுப்பில் 2வது பருவத்தில் இருக்குது, சரிங்களா. 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்திலையும் இருக்குது, 6ஆம் வகுப்பு 2வது பருவத்திலையும் இந்த நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள்ங்கிற பாடத்தலைப்பில் இடம்பெற்று இருக்குது. இப்போ 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் எத்தனாவது பாடம் படிக்கணும் அப்படின்னா 3வது பாடம், சரிங்களா. அடுத்து நம்ம என்ன படிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில், சரிங்களா, 3வது பாடம். 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் எத்தனாவது பாடம், 3வது பாடம் நாம் படிக்க வேண்டும்.
அடுத்து நம்ம வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா 8th ஃபுல் டைம் புக்கில் 8ஆம் வகுப்பில் வந்து பாடம் 9 சரிங்களா. பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 96வது பக்கம் சரிங்களா. 8ஆம் வகுப்பு வந்து பாடம் வந்து 9வது பாடம், பேஜ் நம்பர் 96. ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன படிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு சரிங்களா, சாரி 9th. இப்போ 9ஆம் வகுப்பில் வந்து நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா பாடம் 10 சரிங்களா, பேஜ் நம்பர் 114, பேஜ் நம்பர் 114. ஸோ அடுத்து வந்து இறுதியாக வந்து 10ஆம் வகுப்பில் இந்த நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் தொடர்பான கருத்துக்கள் இருக்குது. அது எத்தனாவது பாடம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பில் பாடம் 7. அதில் வந்து அணுக்களும் மூலக்கூறுகளும் சரிங்களா, அந்தவுடைய கருத்துக்களில் இந்த பாடம் வந்து இடம்பெற்றிருக்கும். அப்போ நல்லா பார்த்துங்க, நமக்கு வந்து என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துங்க சரிங்களா. நான் சொன்னது வந்து என்ன அப்படின்னா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் எங்கெங்கெல்லாம் இடம்பெற்று இருக்குது, 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை எங்கே இருக்குது, நம்ம எப்படி படிக்க வேண்டும். ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. சரி, இதில் வந்து என்ன சார் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகளுக்கு வந்து உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, உங்களுக்கு சில வார்த்தைகளுக்கு வந்து மீனிங் தெரிஞ்சிட்டாலே போதும். அதை வச்சு நீங்கள் கெஸ்ஸிங்கில் அதுக்கு நீங்கள் ஆன்சர் நீங்கள் வந்து எழுதிடலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு என்ன மீனிங்னு ஃபஸ்ட்டு தெரியும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது சரிங்களா. அப்போ வந்து என்னென்னா அப்போ தனிமம்னா என்ன அது நமக்கு தெரியணும். தனிமம்னா என்ன, தனித்து கிடைப்பது. பூமியிலிருந்து நம்ம வந்து வெட்டி எடுக்கும்போது தனித்து கிடைப்பது நம்ம தனிமம் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மொத்தம் வந்து நம்மளோட நவீன ஆவர்த்தன அட்டவணையில் எத்தனை தனிமங்கள் இடம்பெற்றிருக்கு, 118 தனிமங்கள் இடம்பெற்றிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு தெரியக்கூடிய சில விஷயங்கள். இதில் வந்து ஆக்சிஜன் என்பது ஒரு தனிமம், கார்பன் என்பது ஒரு தனிமம். ஸோ இதுதான். அப்போ தனிமம்னா என்ன அது தொடர்பான கருத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ அது மாதிரி வந்து என்னென்னா இந்த தனிமம்னா என்ன, சேர்மம்னா என்ன, சேர்ந்து கிடைப்பது அந்த வார்த்தையில் இருக்குது பாருங்கள். தனிமம்னா தனித்து கிடைக்கும், சேர்மம்னா என்ன சேர்ந்து கிடைப்பது. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா கலவை சரிங்களா. கலவைனா எல்லாமே எப்படி சொல்கிறது, மிக்சிங் டோட்டலாகவே அது நம்ம என்ன சொல்கிறோம்னா கலவைங்கிறத சொல்கிறோம். இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பாடத்தை நீங்கள் படிச்சினால போதும், அதிலேருந்து நீங்கள் வந்து அது கூட அர்த்தம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ அடுத்து வந்து அணுனா என்ன, ஆட்டம் சரிங்களா. ஒரு அணுவை வந்து நம்ம பிளந்து பார்த்தோம்னா அது உள்ளே வந்து அணுக்கரு இருக்கும் சரிங்களா. உள்ளே என்ன இருக்கும், அணுக்கரு இருக்கும். அணுக்கருவை சுற்றி வந்து நீள்வட்ட பாதையில் வந்து என்ன சுற்றி இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்கள் வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றி கொண்டு வருகிறது. அப்போ அணுவை கண்டுபிடிச்சது டால்டன், அணுக்கருவை கண்டுபிடிச்சது யார், ரூதர்ஃபோர்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யார், அணுக்கருவை சுற்றி வந்து நீள்வட்ட பாதையில் வந்து எது வந்து சென்று கொண்டிருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்கள். அப்போ அந்த எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜே தாம்சன் சரிங்களா. அப்புறம் வந்து அந்த அணுக்கருக்குள்ளே வந்து 2 துகள்கள் இருக்குது, ஒன்று புரோட்டான், இன்னொன்று வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புரோட்டான்னா வந்து எந்த மின்சுமையை பெற்றிருக்கும் அப்படின்னா நேர் மின்சுமையை பெற்றிருக்கும். நியூட்ரான்ஸ் வந்து எந்த மின்சுமையை பெற்றிருக்கும் அப்படின்னா அது மின்சுமை அற்றது. இப்போ புரோட்டானை கண்டுபிடிச்சது யார், ஹோல்ஸ்டீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நியூட்ரானை கண்டுபிடிச்சது யார், சாட்விக். ஆக பாருங்கள், ஒரு சின்ன அணு தான், அதையே பிளந்து அதை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து என்ன கூறு போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா. அணுக்கரு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு, அணுவை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு, புரோட்டானை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. கண்ணுக்கு தெரியாத அந்த அணுவை இத்தனை பேர் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து போட்டி போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா. இது நமக்கு தெரியணும். அப்போ அந்த தனிமம்னா என்ன, சேர்மம்னா என்ன, கலவைனா என்ன, அணுனா என்ன, மூலக்கூறுனா என்ன. ஸோ இது தொடர்பான கருத்துக்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரிந்திருக்க வேண்டும். நீரினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து என்ன, H2O சரிங்களா. இதை வந்து நம்ம எப்படி வந்து பிரிக்கலாம் அப்படின்னா அந்த H2O வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம், H+ ஆகவும் OH- ஆகவும் பிரிகை அடையும். OH- ஆகவும் அது வந்து பிரிகை அடையும். இப்படி தான் வந்து நீர் மூலக்கூறு வந்து பிரிகை அடையும். அதாவது H+ ஆகவும் OH- ஆகவும் வந்து பிரிகை அடையும். இப்போ நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு தொடர்பாக நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதோடைய மூலக்கூறு நிறைனா என்ன, அணு நிறைனா என்ன, அது நமக்கு தெரியணும். மொத்த தனிமங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை தனிமங்கள் இருக்குது அப்படின்னா 118 தனிமங்கள் இருக்குது. எத்தனை தனிமங்கள் இருக்குது, 118 தனிமங்கள் இருக்குது. அந்த 118 தனிமங்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இயற்கை தனிமங்களா, இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள், செயற்கையாக தயாரிக்கக்கூடிய தனிமங்கள் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இயற்கையாக எத்தனை தனிமங்கள் கிடைக்கிது, செயற்கையில் நமக்கு எத்தனை தனிமங்கள் கிடைக்கிது, இது நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கூடிய விஷயம். அடுத்து நாம் பார்க்க போவது இப்போ வந்து நம்ம 118 தனிமங்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
அதாவது உலோகம், அலோகம், உலோகப்பொலினும் 3 வகையை நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். அதாவது தனிமங்களை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உலோகம், அலோகம், உலோகப்பொலினும் 3 வகையை நாம் பிரித்து கொள்ளலாம். சரிங்களா? இப்போ இது தொடர்பாக நமக்கு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? தனிமம்னா என்ன, உலோகம்னா என்ன, அலோகம்னா என்ன, உலோகப்பொலினா என்ன, இது தொடர்பான வினாக்கள் வந்து டிஎன்பிசியில் வந்து கேட்குறாங்க. சரி, ஓகே. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஒரு படித்தான கலவைனா என்ன, ஒரு படித்தான கலவைனா என்ன, பல படித்தான கலவைனா என்ன. சரிங்களா? இப்போ ஒரு படித்தான கலவை அப்படின்னா அதுக்கு வந்து என்ன உதாரணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதங்கமாதல் அப்படின்னு சொல்கிறோம். பதங்கமாதல்னால் என்ன அப்படின்னா திடப்பொருளிலிருந்து அது வந்து என்னென்னா திடப்பொருள் வந்து நேரடியாக திரவ நிலைக்கு வந்து மாறாமல் அது என்ன பண்ணுது அப்படின்னா வாயு நிலைக்கு வந்து மாறும். திடப்பொருள் என்னவோ ஃபஸ்ட்டு மாறணும் அப்படின்னா திரவ பொருளாக மாறணும். ஆனால் திரவ பொருளாக மாறாமல் அது வந்து என்ன அப்படின்னா டைரெக்டாக வந்து வாயு பொருளாக மாறுகிறது. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கற்பூரம் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கற்பூரம். இப்போ பதங்கமாதலுக்கு வந்து என்ன உதாரணம், நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த கற்பூரம் வந்து என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா பதங்கமாதல்ங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து அதில் நடக்குது. அது மட்டும் இல்லை, அப்புறம் வந்து அயோடின் கூட, அயோடின், அமோனியம் குளோரைடு, NH4Cl அப்படின்னா என்ன அப்படின்னா அமோனியம் குளோரைடு. இதெல்லாம் வந்து பதங்கமாதலுக்கு நம்ம வந்து உதாரணமாக நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? அடுத்து வந்து எளிய காய்ச்சி வடித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதுக்கு ஒரு சரியான உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடல் நீரிலிருந்து உப்பை பிரித்தெடுத்தல் முறை. சரிங்களா? கடல் நீரிலிருந்து உப்பை வந்து பிரித்தெடுத்தல் வந்து அது வந்து எதுக்கு உதாரணம் அப்படின்னா எளிய காய்ச்சி வடித்தல், எளிய காய்ச்சி வடித்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக படிக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ். ஸோ இது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து படிச்சுக்கணும். சரிங்களா? இப்போ தனிமங்கள்னால் என்ன, உலோகங்கள்னால் என்ன, அலோகங்கள்னால் என்ன, உலோகப்புள்ளினா என்ன, ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எத்தனை தனிமங்கள் இருக்குது, எத்தனை தொகுதிகள் இருக்குது, எத்தனை வரிசைகள் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டும். அடிக்கடி கேட்கக்கூடிய வினாக்கள் வந்து இதெல்லாம் கேட்குறாங்க. வேறு என்ன நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இப்போ மைய விளக்கு முறைனா என்ன. சரிங்களா? மைய விளக்கு முறைனா என்ன. ஸோ இது தொடர்பாக வந்து எப்படிலாம் வந்து எதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மைய விளக்கு முறையில் வந்து என்ன அப்படின்னா சலவை இயந்திரம் செயல்பாடு. சரிங்களா? மைய விளக்கு முறையில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா சலவை இயந்திரம் செயல்பாடு. இந்த நம்மளுடைய சலவை இயந்திரம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த மைய விளக்கு முறை. அப்புறம் வந்து இரத்தத்திலிருந்து இரத்த செல்கள் பிரிதல், இரத்தத்திலிருந்து இரத்த செல்கள் பிரிதல் வந்து என்ன அப்படின்னா மைய விளக்கு முறை. அப்புறம் வந்து பாலிலிருந்து பாலாடை கொழுப்பு கட்டிகள், பாலிலிருந்து பாலாடை கொழுப்பு கட்டிகள். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா மைய விளக்கு முறை. சரிங்களா? இந்த மைய விளக்கு முறைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் வந்து புக்கில் வந்து எல்லாம் தெளிவாக பார்த்துங்க. சரிங்களா? இந்த டாப்பிக்கில் வந்து இது இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பின்ன காய்ச்சி வடித்தல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பின்ன காய்ச்சி வடித்தல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பின்ன காய்ச்சி வடித்தல்னால் என்ன அப்படின்னா சரிங்களா, அதாவது ஒரு கரைசலை எடுத்து வரோம் அப்படின்னா அதனுடைய வெப்பநிலைக்கு ஏற்றவாறு அதை நம்ம பிரித்தெடுக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வெப்பநிலை இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கச்சா எண்ணெயை வந்து எடுத்துக்கிறாங்க, அதாவது பெட்ரோலியத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா பெட்ரோலியம் வந்து என்ன அப்படின்னா அதில் என்ன பெட்ரோலியம் என்பது வந்து என்ன அப்படின்னா அதாவது பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் இதெல்லாம் அடங்கிய ஒரு தொகுப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெட்ரோலியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த பெட்ரோலிய பகுதி பொருள்களை அவற்றுக்குரிய வெப்பநிலைக்கு ஏற்றவாறு நம்ம வந்து பிரித்தெடுக்க போகிறோம். அதுக்கு தான் எந்த முறையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பின்ன காய்ச்சி வடித்தல் முறையை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அப்போது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலியத்திலிருந்து பெட்ரோலிய பகுதி பொருள்களை, சரிங்களா, அதாவது என்னென்ன அப்படின்னா பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், பாரஃபின், மெழுகு, தார். சரிங்களா? அப்போ இந்த பெட்ரோலியத்தில் இவ்வளவு பார்ட்ஸ் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதற்குரிய வெப்பநிலைக்கு ஏற்றவாறு நம்ம வந்து பிரித்தெடுக்க போகிறோம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் என்ன முறை அப்படின்னா பின்ன காய்ச்சி வடித்தல் முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா பெட்ரோலியத்திலிருந்து பெட்ரோலிய பகுதி பொருள்களை பிரித்தெடுப்பதற்கு எந்த முறையை நாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா பின்ன காய்ச்சி வடித்தல் முறையை நாம் பயன்படுத்தலாம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா வண்ண பிரிகை முறை. சரிங்களா? வண்ண பிரிகை முறை. அப்புறம் நுரை மித முறைனா என்ன, இது நீங்கள் வந்து படித்து வச்சுங்க, உங்கள் புக்கில் இருக்குது. நீங்கள் அந்த டாபிக் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ளே என்ன மீனிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. நம்ம எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது வீடியோவில், அதனால் சொல்கிறேன். நீங்கள் புக்கை போய்ட்டு அதை நீங்கள் எடுத்து பார்த்துங்க. வண்ண பிரிகை முறை, நுரை மிதப்பு முறைனா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து படிச்சிங்க. ஸோ அடுத்து வந்து முக்கியமாக வந்து பால் என்பது வந்து ஒரு கூழ்ம கரைசல். பால் என்பது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கூழ்ம கரைசல்.
பால் என்பது ஒரு பால்மம். அப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொழுப்பும் நீரும் கலந்த கலவை. சரிங்களா, இது நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். பால் என்பது ஒரு கூழ்ம கரைசல். நம்ம அன்றாடம் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு பால் என்பது ஒரு டீ போடுறது நமக்கு என்ன அப்படின்னா அதை பயன்படுத்துகிறோம். அது ஒரு நீர் கிடையாது, ஒரு லிக்விட் கிடையாது, அது ஒரு கூழ்ம கரைசல். நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, பால் என்பது ஒரு பால்மம், பால் என்பது ஒரு கூழ்ம கரைசல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ப்ரௌனியன் இயக்கம் டென்டால் விளைவுனா என்ன. அடுத்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரௌனியன் இயக்கம்னா என்ன, டென்டால் விளைவுனா என்ன, இது சம்மந்தமாக நீங்கள் படித்து வைத்திருக்க வேண்டும். ப்ரௌனியன் இயக்கம்னா என்ன அப்படின்னா கூழ்ம துகள்கள் அங்கும் இங்கும் ஒழுங்கற்ற நிலையில் சீராக நகரும். இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரௌனியன் இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். கூழ்ம துகள்கள் அங்கும் இங்கும் ஒழுங்கற்ற நிலையில் சீராக நகரும். சரிங்களா, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரௌனியன் இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின், டென்டால் விளைவு அப்படின்னா என்ன. சரிங்களா, டென்டால் விளைவு. இப்போ டென்டால் விளைவுனா என்ன அப்படின்னா நம்முடைய வானம் நீல நிறமாக காட்சி அளிக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ஒளிச்சிதறல் தான். அது அந்த வானம் நீல நிறமாக காட்சியளிப்பது எதில் அப்படின்னா என்ன விளைவில் வரும் அப்படின்னா டென்டால் விளைவு. அது மட்டும் இல்லை, வாகனத்தினுடைய முகப்பு விளக்கிலிருந்து ஒளியானது ஒளிக்கற்றையாக மாறுவதும் அது என்ன எஃபர்ட் அப்படின்னா டென்டால் விளைவு. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க டென்டால் விளைவுனா என்ன. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாடம் 4வது பாடம் தாவர உலகம். சரிங்களா, என்ன பாடம், தாவர உலகம். இது நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை எங்கெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்க வேண்டும் அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த தாவர உலகம் எங்கே இருக்குது அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்குது. 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் எத்தனாவது பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது பாடம், பேஜ் நம்பர் 55. சரிங்களா, 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் தாவர உலகம்ங்கிற பாடத்தலைப்பில் பாடம் இருக்குது. ஸோ அடுத்து 7ஆம் வகுப்பில் முதல் பருவம் நீங்கள் படிக்கணும். 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தையும் படிக்கணும். 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் 5வது பாடம், பேஜ் நம்பர் 55, அதுவும் 55 தான். சரிங்களா, இப்போ 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள பாடத்தை நீங்கள் படிக்க வேண்டும். ஸோ அடுத்து நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா 8ஆம் வகுப்பு ஃபுல் டைமில் எத்தனாவது பாடம் அப்படின்னா 17வது பாடம். எத்தனாவது பாடம், 17வது பாடம் தாவர உலகம்னு இருக்குது, பேஜ் நம்பர் 201. சரிங்களா, இது நீங்கள் படிக்க வேண்டும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா 9ஆம் வகுப்பு. 9ஆம் வகுப்பில் எத்தனாவது பாடம் அப்படின்னா 19வது பாடம். சரிங்களா, பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன் 230வது பக்கம். சரிங்களா, இதில் உங்களுக்கு தாவர உலகம் தொடர்பான கருத்துக்கள் இருக்குது, நீங்கள் இதை படிக்க வேண்டும். ஸோ அடுத்து என்ன படிக்க வேண்டும் அப்படின்னா 10ஆம் வகுப்பில் 12வது பாடம் படிக்கணும், பேஜ் நம்பர் 170. இப்போ தாவர உலகம்னா எங்கே இருக்குது, 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை கண்டிப்பாக நீங்கள் இதை படிக்க வேண்டும். சரிங்களா, இப்போ தாவர உலகத்தில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த இனப்பெருக்கம். சரிங்களா, இப்போ இனப்பெருக்கம்னா என்ன, தாவரங்களில் நடைபெறக்கூடிய இனப்பெருக்கம் என்ன, மகரந்த சேர்க்கை தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இப்போ இது தொடர்பான நிறைய டிஎன்பிஎஸ்சி வினாக்கள் கேட்குறாங்க. அதில் என்ன ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க அப்படின்னா தன் மகரந்த சேர்க்கைனா என்ன, அயல் மகரந்த சேர்க்கைனா என்ன, இது நம்ம கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். தன் மகரந்த சேர்க்கைனா என்ன, அயல் மகரந்த சேர்க்கைனா என்ன. ஃபஸ்ட்டு தன் மகரந்த சேர்க்கைனா என்னன்னு பார்ப்போம். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆட்டோகெமி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, தன் மகரந்த சேர்க்கைனா என்ன அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் ஆட்டோகெமி அப்படின்னு சொல்கிறோம். என்ன அதுக்கு எக்ஸ்பிளைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலரில் உள்ள மகரந்தத்தூள் அதே மலரில் உள்ள சூலகமுடியை அல்லது அதே தாவரத்தில் உள்ள வேறொரு மலரின் சூலகமுடியை சென்றடைவது தன்மகரந்த சேர்க்கை எனப்படும். சரிங்களா, நல்லா தெரிஞ்சுங்க. அந்த தன்மகரந்த சேர்க்கைனா என்ன அப்படின்னா ஒரே தாவரத்தில் அது நடைபெறணும். சரிங்களா, இப்போ இதில் ஒரு பூ இருக்குது அப்படின்னா இந்த பூவில் நடைபெறலாம், இல்லை இங்கே ஒரு பூ இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். அப்போ என்னென்னா ஒரே தாவரம், அது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. தன்மகரந்த சேர்க்கைனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரே தாவரத்துக்குள்ளே நடைபெறும், ஒரே இனமாக இருக்கணும், ஒரே இதில். அப்போ ஒரு மலரில் உள்ள மகரந்தத்தோல் அதே மலரில் உள்ள சூலகமுடியை அல்லது அதே தாவரத்தில் உள்ள வேறொரு மலர், பக்கத்தில் உள்ள மலராக இருக்கலாம், வேறொரு மலரின் சூலகமுடியை சென்றடைவதை நம்ம என்ன சொல்கிறோம், தன் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம். இரண்டாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அயல் மகரந்த சேர்க்கை. இப்போ அயல் மகரந்த சேர்க்கைனா என்ன அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்.
இங்கே வந்து இந்த அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு என்ன அப்படின்னா 2 தாவரம் வேணும். சரிங்களா? இப்போ இது இங்கே ஒரு தாவரம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே ஒரு தாவரம் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ வந்து அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு 2 தாவரங்கள் அதே இனத்தை சார்ந்த 2 தாவரங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. சரிங்களா? அது நமக்கு புரிஞ்சிருக்கணும். அப்போ அயல் மகரந்த சேர்க்கைனா என்ன அப்படின்னா அல்லோகெமி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது ஒரு மலரின் மகரந்த தூள் அதே இனத்தை சார்ந்த மற்றொரு தாவரத்தின் மலரில் உள்ள சூலக முடியை சென்றடைவது. ஒரு மலரின் மகரந்த தூள் வந்து அதே இனத்தை சார்ந்த மற்றொரு தாவரம், இதான் ரொம்ப முக்கியம், மற்றொரு தாவரத்தின் மலரில் உள்ள சூலக முடியை சென்றடைவதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலின இனப்பெருக்கம். அதான் அதிலே உள்ளது நம்ம என்ன பார்க்க போகிறோம், பாலின இனப்பெருக்கம். ஸோ இந்த பாலின இனப்பெருக்கம்னா வந்து நமக்கு வந்து என்ன, இப்போ பாலின இனப்பெருக்கம்னா என்ன நடைபெறும் அப்படின்னா மகரந்த சேர்க்கை தான். மகரந்த சேர்க்கை நடைபெறும். அப்புறம் கருவுறுதல் வந்து நடைபெறும். கருவுற்றால் தான் அது வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து காய் வந்து கனியாக மாறக்கூடிய அந்த அமைப்பு, பூ வந்து காயாக மாறும், காய் கனியாக மாறுவது வந்து என்னென்னா இந்த மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, இப்போ மலரினுடைய பாகம்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு மலர் இருக்குது அப்படின்னா அதில் 2 பாகங்கள் இருக்குது. அதில் வந்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா அள்ளிவட்டம், புள்ளிவட்டம். மலரினுடைய பாகங்களை வந்து 2ஆக பிரிக்கலாம். அது வந்து அள்ளிவட்டம், புள்ளிவட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். உங்களுடைய அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எது புள்ளி இதழ், எது வந்து அள்ளி இதழ், அதை நீங்கள் வந்து பார்த்துங்க. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா மகரந்தம்னா என்ன, மகரந்தம்னா என்னென்ன இருக்கும்னா மகரந்த கம்பி, மகரந்த பை, சரிங்களா, மகரந்த தூள். மகரந்த கம்பி வழியாக நம்ம மகரந்த பை இருக்கும். மகரந்த பை கூட என்ன இருக்கும்னா மகரந்த தூள் இருக்கும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா சூலக முடியை வந்து அடைய போகுது. சரிங்களா? ஆக ஒரு மகரந்தத்தை வந்து நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ அடுத்து சூலகம்னா என்ன அப்படின்னா சூழ்தண்டு, சூழ்முடி, சூலகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? சூழ்தண்டு, சூழ்முடி, சூலகம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை பிரிச்சுக்கலாம். ஆக நம்ம வந்து இதான் வந்து ஒரு மலரை வந்து எப்படி பிரிக்கிறோம், எப்படி வந்து கருவுறுதல் ஏற்படுகிறது. அப்போ அந்த மகரந்த தூள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சூலகத்தை வந்து சென்றடையும். அந்த சூலகத்தை சென்றடையும் போது தான் நமக்கு வந்து என்ன ஏற்படுது அப்படின்னா கருவுறுதலுங்கிற நிகழ்ச்சி வந்து நடைபெறும். சரிங்களா? இது உங்களுக்கு தெரியணும். அடுத்து நாம் பார்க்க போவது வந்து இப்போ வந்து சூரியகாந்தி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. சூரியகாந்தி என்பது வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஒரு தனி மலர் அல்ல. சரிங்களா? அது வந்து என்ன அப்படின்னா பல மலர்களினுடைய தொகுப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சூரியகாந்தி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு மஞ்சரிங்கிற வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அப்போ சூரியகாந்தி என்பது ஒரு மலர் அல்ல, அது ஒரு மஞ்சரி அப்படின்னு சொல்கிறோம். மஞ்சரி என்பது பல மலர்களினுடைய தொகுப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மஞ்சரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போவது வந்து என்ன அப்படின்னா மலர், அதாவது ஒரு பால் மலர்னா என்ன, இருபால் மலர்னா என்ன. சரிங்களா? இப்போ ஒரு பால் மலர்னா என்னென்னா முழுமையற்ற மலர் அப்படின்னு சொல்கிறோம். இருபால் மலர்னா முழுமையான மலர். இப்போ ஒரு பால் மலர்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சரிங்களா இதில் வந்து ஏதாவது ஒன்று தான் இருக்குது. அதாவது மகரந்தத்தாள் இருக்கும், இல்லை சூலகம் இருக்கும். சரிங்களா? அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பால் மலர் அப்படின்னு சொல்கிறோம். இருபால் மலர்னா 2மே இருக்கும். அதாவது மகரந்தத்தாளும் இருக்கும், சூலகமும் இடம்பெற்று இருக்கும். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இருபால் மலர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். கீழே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? இப்போது வந்து இருபால் மலர்னா என்ன அப்படின்னா அதில் 4 பாகங்களே இருக்கும். அள்ளிவட்டம் இருக்கும், புள்ளிவட்டம் இருக்கும், மகரந்தத்தாள் அது இருக்கும், அப்புறம் வந்து சூலகம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த 4 பகுதியிலும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து முழுமையான மலர் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு உதாரணம் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா செம்பருத்தி பூவை நம்ம வந்து சொல்லலாம். ஒரு பால் மலர்னா என்ன அப்படின்னா இந்த பாகங்களில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒன்று சூலகம் இருக்கும், இல்லைன்னா மகரந்தாள் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சரிங்களா ஒரு பால் மலர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கு உதாரணம் வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா பூசணி. சரிங்களா? ஒரு பால் மலருக்கு உதாரணம் பூசணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு கீழே பாருங்கள். இப்போ நெல் என்பது வந்து என்ன அப்படின்னா தன் மகரந்த சேர்க்கை. இதில் நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கை என்ன மகரந்த சேர்க்கை அப்படின்னா தன் மகரந்த சேர்க்கை. எதன் வழியாக நடைபெறும் அப்படின்னா காற்றின் வழியாக இந்த மகரந்த சேர்க்கை நடைபெறும். ஸோ அடுத்து வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய தக்காளி, இது வந்து என்ன அப்படின்னா இதுலேயும் நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கை வந்து தன் மகரந்த சேர்க்கை. எதன் வழியாக நடைபெறும் அப்படின்னா பூச்சிகள். இந்த மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு என்ன தேவை அப்படின்னா பூச்சிகள் வந்து அது தேவைப்படுகிறது. ஸோ இறுதியாக வந்து பூசணி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பூசணி இதில் வந்து பூசணி, ஆப்பிள் 2மே இதில் வந்து நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கை வந்து என்ன அப்படின்னா அயல் மகரந்த சேர்க்கை. அயல் மகரந்த சேர்க்கைன்னா என்ன அப்படின்னா 2 தாவரங்கள் நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? அதுக்குன்னு சொன்னது தான். ஒரு தாவரம் இங்கே இருக்குது அப்படின்னா இன்னொரு தாவரத்துக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ அதே இனத்தை சார்ந்த தாவரமாக இருக்கணும். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்.
சரி, இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நம்ம வந்து பாலின இனப்பெருக்கம் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். ஸோ இது வந்து என்னென்னா பாலிலா இனப்பெருக்கம். சரிங்களா, பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். இப்போ பாலிலா இனப்பெருக்கத்தில் எதெல்லாம் வந்து ஈடுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈஸ்ட்டுங்கிற வந்து ஒரு பூஞ்சை. ஸோ இதில் வந்து நடைபெறக்கூடிய அந்த இனப்பெருக்க முறை வந்து மொட்டு விடுதல். சரிங்களா, பாலிலா இனப்பெருக்கத்தில் ஈஸ்ட் வந்து எந்த முறையை வந்து பயன்படுத்திக்குது அப்படின்னா மொட்டு விடுதல். ஸ்பைரோகைரானா என்ன அப்படின்னா நம்ம அந்த குளத்தில் கிடைக்கக்கூடிய இந்த பாசி தான். சரிங்களா, நீங்கள் அந்த பாசி பார்த்துருப்பீங்க. ஒரு குழம்புன்னா பச்சைன்னு இருக்கும். அந்த பச்சை நிறமாக காய்ச்சலிப்பதற்கு அதில் உள்ள அந்த பாசிகள் காரணம். அதான் ஸ்பைரோகைரா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்பைரோகைரா வந்து எப்படி வந்து ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துண்டாதல். ஒவ்வொன்றும் வந்து உடஞ்சி ஒவ்வொரு புதிய ஒரு தாவரத்தை வந்து அது வந்து உருவாக்கும். புதிய தாவரத்தை வந்து அது வந்து உருவாக்கும். அப்போ ஸ்பைரோகைரா என்பது அதில் நடைபெறக்கூடிய பாலிலா இனப்பெருக்க முறை வந்து துண்டாதல். ஸோ அடுத்து காளான் அப்படின்னு சொல்கிறோம். காளான் வந்து அதில் நடைபெறக்கூடிய பாலிலா இனப்பெருக்கம் வந்து ஸ்போர். சரிங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியம். இப்போ பாலிலா இனப்பெருக்கம்னா என்ன, பாலின இனப்பெருக்கம்னா என்ன, இது கண்டிப்பாக நீங்கள் படித்து வச்சுருக்கணும். ஸோ அடுத்து வந்து மாற்றுருக்கள் வந்து கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். எதெல்லாம் வேரினுடைய மாற்றுரு, எதெல்லாம் வந்து தண்டினுடைய மாற்றுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய இந்த காய்கறிகள் வந்து என்ன அதோடைய எங்கேருந்து கிடைக்கிது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ வந்து வேரினுடைய மாற்றுரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் வேரின் மாற்றுரு, முள்ளங்கி, பீட்ரூட்டு, கேரட்டு, டர்னிப், இதெல்லாம் வந்து வேரினுடைய மாற்றுரு. ஸோ அடுத்து வந்து என்னென்னா தண்டினுடைய மாற்றுரு. நம்ம பயன்படுத்தக்கூடிய உருளைக்கிழங்கு, வெங்காயம், இஞ்சி, இதெல்லாம் வந்து எதனுடைய மாற்றுரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்டினுடைய மாற்றுரு. ஸோ இறுதியாக வந்து என்னென்னா அந்த ஒளிச்சேர்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, இப்போ ஒளிச்சேர்க்கை வந்து எதில் நடைபெறும் அப்படின்னா தாவரங்களில் மட்டுமே தான் நடைபெறும். இப்போ விலங்குகளில் வந்து அது வந்து நடைபெறாது. சரிங்களா, அப்போ தனக்கு தேவையான உணவை தாமே தயாரித்து கொள்வது தான் வந்து என்ன அப்படின்னா தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதை சார்ந்து இருப்பதான் நம்ம. ஓகேங்களா, அப்போது தாவர செயலிகளில் என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த ஒளிச்சேர்க்கையுடைய சமன்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, இதனுடைய சமன்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா, அதுக்கு என்ன தேவை, ஒரு தாவரம் எடுத்துங்க. ஒரு தாவரம் இருக்குது அப்படின்னா இந்த தாவரத்துக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து CO2 வேணும், கார்பன் டை ஆக்சைடு, ப்ளஸ் வந்து வாட்டர் வேணும், H2O வேணும். ஸோ இந்த ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா எதன் முன்னிலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி மற்றும் பச்சையம் முன்னிலையில் என்னவாக மாற்றப்படுகிறது அப்படின்னா எதை தயாரிக்கிறது அப்படின்னா அது குளுக்கோஸை தயாரிக்கிறது. C6H12O6னால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா குளுக்கோஸ். மீதம் ரிமைனிங் என்ன கிடைக்கிது அப்படின்னா நீர் மூலக்கூறும் ப்ளஸ் ஆக்சிஜனையும் வெளிவிடுகிறது. இதை நம்ம வந்து சுவாசிக்கிறோம். அப்போ வந்து தாவரம் என்ன பண்ணுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு எதை வெளியிடுகிறது அப்படின்னா ஆக்சிஜனை வெளியிடுகிறது. மனிதன் அதுக்கு ஆப்போசிட். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுறோம். அப்போ இந்த ஒளிச்சேர்க்கை சமன்பாடு ரொம்ப முக்கியம். எப்படி வேண்டுமானாலும் கேட்கலாம் கொஸ்டின். வேறு என்ன நீங்கள் தெரிஞ்சுங்க அப்படின்னா சைலம்னா என்ன, ஃப்ளோயம்னா என்ன. சரிங்களா, இப்போ சைலம்னா என்ன அப்படின்னா சைலம் வந்து எதை கடத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரை கடத்துவது வந்து சைலம். சைலம்னா வந்து எதை கடத்தும், நீரை கடத்துவது. ஃப்ளோயம்னா என்ன அப்படின்னா உணவுப் பொருட்களை கடத்துவது. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தாவரங்களில் வந்து நடைபெறக்கூடிய அந்த ப்ராசஸ் என்னென்னு தெரியணும். சைலம் வந்து எதை கடத்தும் அப்படின்னா நீரை கடத்தும், ஃப்ளோயம் வந்து உணவை கடத்தும். சரிங்களா, இதில் நமக்கு பாரன் கைமான எண்ணெய், கோலன் கைமான எண்ணெய், ஸ்க்ளீரன் கைமான எண்ணெய், இது தொடர்பாக நீங்கள் வந்து என்ன அப்படின்னா அந்த தாவர செயலிகளில் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ அடுத்து வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வித்திலை தாவர வேருடைய வேர் பகுதி, தண்டு பகுதி, அது சம்மந்தமாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். அப்புறம் இருவித்திலை தாவர வேர் தண்டு. சரிங்களா, நீங்கள் அந்த பாடப்பகுதியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் வந்து கொடுக்குறது எல்லாமே வந்து இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்காமல் போகக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வந்து இந்த வார்த்தையிலேருந்து நிறைய வினாக்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் எடுத்திருக்காங்க. அதனால தான் நான் அதை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து இந்த பசுங்கணிகம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் மொத்தம் வந்து 3 வகை இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா குளோரோஃப்ளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். குளோரோஃப்ளாஸ்ட்னால் என்ன அப்படின்னா பச்சை நிறமுடைய கணிகம். இப்போ தாவரங்கள் வந்து பச்சையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த கணிகம் தான். அது என்ன கணிகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குளோரோஃப்ளாஸ்ட். சரிங்களா, இரண்டாவதாக நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா குரோமோஃப்ளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். குரோமோஃப்ளாஸ்ட்னால் என்ன அப்படின்னா வண்ண கணிகம். சரிங்களா, இப்போ அந்த குரோட்டான்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து
பல வண்ணங்களில் காட்சியளிக்கப்படும். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணிகம் தான். அது என்ன கணிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோபிளாஸ்ட். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா குரோமோபிளாஸ்ட் என்பது வந்து என்ன அப்படின்னா வண்ண கணிகம். அது மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு, ஸோ இப்படிலாம் வந்து அது இருக்கலாம். ஸோ அடுத்து வந்து இறுதியாக வந்து லியூகோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். லியூகோபிளாஸ்ட் என்ன அப்படின்னா நிறமற்ற கணிகம். சரிங்களா, அது வந்து என்னென்னா கலர்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம். நிறமற்ற கணிகத்தை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா லியூகோபிளாஸ்ட். இப்போ பசுங்கணிகத்தை பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிக்கலாம்: குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பசுங்கணிகத்தை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட். இது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். ஸோ அடுத்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும். ஏடிபினா என்ன, ஏடிபினா என்ன? சரிங்களா, இப்போ ஏடிபினா என்ன அப்படின்னா அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். அப்போ இந்த டி வந்துச்சு அப்படின்னா அடினோசைன் ட்ரைனா எத்தனை 3. சரிங்களா, இப்போ அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஏடிபி அப்படின்னா என்ன அப்படின்னா அடினோசைன் டைபாஸ்பேட். டைனா எத்தனை 2. சரிங்களா, அப்போ இதுக்குள்ளே நீங்கள் மீனிங் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். கீழே பாருங்கள். இப்போ ஒரு செல் வந்து குளுக்கோஸை வந்து நேரடியாக எடுக்க முடியாது. இப்போ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பிட்ட உணவுப் பொருள் வந்து இரைப்பையில் வந்து அது செரிமானம் அடையுது. அப்போ அந்த குளுக்கோஸ் வந்து என்ன அப்படின்னா அந்த சிறு துகளை வந்து நம்ம செல்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. வேறு எப்படி சார் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது படிக்கிற பார்த்துங்க. ஒரு செல் வந்து குளுக்கோஸை நேரடியாக எடுக்க முடியாது. குளுக்கோஸ் வந்து என்ன பண்ணணும், ஆக்சிகரணம் அடையணும். அதுக்கு தான் நம்ம சுவாசிக்கிறோம். நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா அந்த குளுக்கோஸை வந்து ஆக்சிகரணம் அடைவதற்கு, அதாவது அதை எரிக்கிறோம். சரிங்களா, ஒரு குளுக்கோஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா எரிச்சா தான் நமக்கு தேவையான ஏடிபி கிடைக்கும். அப்போ அதுக்கு தான் மெதுவாக எரிதல் வினை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, ஒரு மரம் பற்றிட்டு எரியுது அப்படின்னா அது வந்து வேகமாக எரிதல், அதுக்கு கூட ஆக்சிஜன் தேவை. நம்ம உடம்புல வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளும் எரிக்கப்படுகிறது. அதான் ஆக்சிகரணங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போது வந்து குளுக்கோஸ் வந்து ஆக்சிகரணம் அடைந்து எதை தருகிறது அப்படின்னா ஏடிபியாக அது வந்து மாறும். எப்படியாக மாறும், ஏடிபியாக அது மாற்றப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்க போவது ஆற்றல் மையம்னா என்ன. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மைட்டோகாண்ட்ரியா தொடர்பான வினாக்கள் உங்களுக்கு வந்து இடம்பெறும். ஸோ அதனால் வந்து மைட்டோகாண்ட்ரியா வந்து இந்த பாடப்பகுதியில் இருக்கும். அதை நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. இப்போ ஆற்றல் மையம்னா என்ன, நமக்கு எனர்ஜியை தருவது வந்து என்ன அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். அதனுடைய பார்ட்ஸு வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆற்றல் நாணயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுங்கணிகம். ஆற்றல் மையம் தான் மைட்டோகாண்ட்ரியா. ஆற்றல் நாணயம் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பசுங்கணிகம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து என்ன அப்படின்னா இந்த சுவாசித்தல் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ சுவாசித்தலில் வந்து 2 படிநிலைகள் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா காற்று சுவாசம், இன்னொன்று வந்து காற்றில்லா சுவாசம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து என்னென்னா காற்று சுவாசம்னா என்ன அப்படின்னா ஆக்சிஜனை பயன்படுத்தி எந்த உயிரினம் வந்து அது சுவாசிக்குதோ அதை நம்ம வந்து காற்று சுவாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சிஜனை பயன்படுத்தாமல் சரிங்களா சுவாசிப்பதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா காற்றில்லா சுவாசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ காற்று சுவாசத்துள்ள சமன்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, இதை தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். நம்ம எல்லாருமே சுவாசிக்கிறோம். அதாவது மனிதன், தாவரம், விலங்குகள் எல்லாமே வந்து சுவாசிக்கிறோம். ஒரு மனிதன் வந்து உடம்புல என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா இந்த சமன்பாடு தான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குளுக்கோஸை எடுத்துக்கிறோம். ஒரு இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் என்ன இருக்குது, குளுக்கோஸ் இருக்குது. சரிங்களா, அந்த குளுக்கோஸ் கூட நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன். இட்லி என்பது நம்ம வந்து அதில் இருக்கக்கூடியது குளுக்கோஸு. நம்ம என்ன சுவாசிக்கிறோம், ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம். ரெண்டுமே ரியாக்ஷன் பண்ணி நமக்கு என்ன விளைபொருளை வந்து கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எதை வெளியில் விடுறோம், கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் வந்து என்ன அப்படின்னா நீர், இதெல்லாம் கழிவுப் பொருள். அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எனர்ஜி கிடைக்குது. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து எனக்கு என்ன தேவை, எனர்ஜி தேவை. ஸோ அந்த எனர்ஜி வந்து எப்படின்னா இப்படி தான் கன்வெர்ட் ஆகும். அப்போ ஒரு குளுக்கோஸ் வந்து ஆக்சிகரணம் அடையுது அப்படின்னா எத்தனை ஏடிபிஐ கொடுக்கும் அப்படின்னா 38 ஏடிபிஐ கொடுக்கும். ஏடிபினா என்ன எதுன்னு சொல்லியிருக்கேன், அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். சரிங்களா, இதுதான் காற்று சுவாசம். இப்போ காற்றில்லா சுவாசம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காற்றில்லா சுவாசத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, நுதித்தல் முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ காற்றில்லா சுவாசம் அப்படின்னா என்ன முறை அப்படின்னா நுதித்தல் முறை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஒரு பால் வந்து எப்படின்னா வந்து தயிராக மாறுது, அப்புறம் ஒரு மாவு வந்து புளிக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த நுதித்தல் முறை தான். அது மட்டும் இல்லை, இன்று பயன்படுத்தக்கூடிய மதுபானம் சரிங்களா, கரும்பு சர்க்கரையிலிருந்து மதுபானம் தயாரிப்பதற்கும் எந்த முறையை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த
நொதித்தல் முறையை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ காற்றில்லா சுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு குளுக்கோஸை எடுத்துங்க, ஒரு கரும்பு சர்க்கரையை எடுத்துங்க, அதை வந்து நம்ம நொதித்தல் முறையில், இந்த நொதித்தல் முறையில் எது பயன்படுது அப்படின்னா ஈஸ்ட்டுங்கிற ஒரு பூஞ்சை வந்து பயன்படும். ஈஸ்ட்டுங்கிற ஒரு பூஞ்சை, சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 2 நொதிகள் இருக்கும், இன்வெர்டேஸ் சைமஸ்ங்கிற 2 நொதிகள் இருக்குது, சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் புக்கில் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கலாம். இப்போது இந்த குளுக்கோஸ் வந்து எப்படி மாற்றப்படுகிறது, சரிங்களா? அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் மாற்றப்படுது. எப்படி மாற்றப்படுது அப்படின்னா எத்தனாலாக மாற்றப்படுகிறது. என்ன மாற்றப்படுகிறது? எத்தனால். அப்போ ஒரு நொதித்தல் முறையில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எத்தனால் கிடைக்கிது. இது நம்ம கரும்பு சர்க்கரையிலிருந்து எப்படி நம்ம எத்தனால் தயாரிக்கலாம், சரிங்களா? அது சம்மந்தமானது 10th அழகாக தெளிவாக கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் பார்த்துங்க. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காற்றில்லா சுவாசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படிநிலைகளை நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சிங்க, 10th கிளியராக கொடுத்துருக்காங்க. அடுத்து, ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறில் காணப்படும் மொத்த சீர்மையற்ற கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா 4. ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறில் காணப்படும் மொத்த சீர்மையற்ற கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை வந்து 4. இது நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அடுத்து நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான். சுவாச ஈவனா என்ன அப்படின்னா ஈக்குவல் டு வந்து வெளியிடப்படும் CO2. சுவாச ஈவனா என்ன அப்படின்னா வெளியிடப்படும் CO2 பை எடுத்துக்கொள்ளப்படும் O2. O2னா என்னன்னா ஆக்சிஜன், CO2னா கார்பன் டை ஆக்சைடு. இப்போ சுவாச ஈவு கண்டிப்பாக வந்து கேட்பாங்க, இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அடுத்து இறுதியாக நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்டென்ஸை நல்லா படிச்சுங்க. ஒரு குளுக்கோஸ் கிரப் சுழற்சி மூலம், என்ன சுழற்சி? கிரப் சுழற்சி மூலம் எத்தனை ஏடிபி மூலக்கூறுகளை கொடுக்கும் அப்படின்னா 30 ஏடிபியை கொடுக்கும். இரண்டாவதாக, சுவாசித்தலில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் தளப்பொருள் வந்து என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட். மூன்றாவதாக, நொதித்தல் இதற்கு உதாரணம் அப்படின்னா எதற்கு உதாரணம்? காற்றில்லா சுவாசத்துக்கு உதாரணம். அடுத்து, குளுக்கோஸ் ஆக்சிகரணம் நடைபெறும் 4 நிலைகளில் எந்த நிகழ்வு எல்லா உயிரினங்களிலும் நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைகாலிசிஸ். இது வந்து எல்லா உயிரினங்களிலும் நடைபெறக்கூடிய அந்த முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதை நீங்கள் தெளிவாக படிச்சுங்க. இப்போ 4 பாடத்திற்கான 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை எங்கெல்லாம் இருக்குது, எப்படி படிக்க வேண்டும்ங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன். அடுத்த வீடியோ பார்ட் 2 வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவேன், வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அதை நீங்கள் வந்து தெளிவாக படிச்சுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிகிற வரைக்கும் நிறைய வீடியோஸ், சயின்ஸ் தொடர்பான நிறைய கருத்துக்கள் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகே, நன்றி.